ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் ப்ளே ஷேடோ ஃபைட் 2. இது நான் முன்னாடி மைண்ட் கிராஃப்ட் விளையாண்டு போட்டிருந்தேன். மைண்ட் கிராஃப்டை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஷேடோ ஃபைட் 2க்கு வந்திருக்கேன். இது நான் ஆல்ரெடியே முன்னாடி பாதி விளையாண்டு முடிச்சிட்டேன். லிங்க்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டேன். ஹெர்மிட்டில் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹெர்மிட்டை முடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ஏன்னா நான் இருக்கிறது இப்போ 11th லெவலில் தான் இருக்கேன். அதனால் ஹெர்மிட்டை போடுறது கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறது, ஆடி முடிச்சுட்டு தான் போடணும். இதோட கதை என்னென்னா, கேட் ஆஃப் ஷேடோவை திறந்தவுடனே 6 டீமன்ஸ் வெளியே வருவாங்க. அந்த டீமன்ஸ்கிட்ட இருக்க சீலை வாங்கி திருப்பி நம்மளோட ஹீரோ மனுஷ உருவத்துக்கு வர்றது தான் இந்த கேமு. சரி வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு மாதிரி வரும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. என்கிட்ட இப்போ இருக்கிறது இந்த ஃபோன் தான். சரி வாங்க உள்ளே போகலாம். போயாச்சு. இப்போ ட்ரைனிங் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். ட்ரைனிங் செக்ஷனுக்குள்ளே வந்தோடனே என்ன, பேக்கை உடைக்கிறது தான். பேக்கை உடைக்க பார்க்குறேன், உடைக்க முடியல. சரி இப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஹெர்மிட்டு அவங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து சர்வைவல் தான் நான் இப்போ ஆட போகிறேன். சர்வைவலுக்குள்ளே போகலாம். சர்வைவலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். வருதான்னு பாருங்கள். ரவுண்ட் 1 வந்துருச்சு. ரவுண்ட் 1 வந்தோடனே நம்மளோட எனிமி குச்சி வச்சவன் அடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லெவலில் வரவனுங்கெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. சப்பா மேட்ரு. சால்ட் வாட்ரு ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். பார்த்தீங்களா, ஒரு அடி இல்லாமல் போட்டேன் ஃபஸ்ட் லெவலில் வந்தவனை. ரொம்ப சப்பையாக இருக்கானுங்க, என்ன பண்ணுறது. அடுத்து ரவுண்ட் 2. இவெல்லாம் மட்டிப்பையன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருப்பான். அப்பா, அடியிலேருந்து தப்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், அடி வாங்கினாலும். சரி, செகண்ட் லெவலில் இருக்கிறவனை கண்ணா பின்னான்னு தடிச்சிட்டு இருக்கேன். அவனும் கண்ணா பின்னான்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ஷூரிக்கன் வீசினரில் எங்கே அடிக்கிறாங்க. மட்டிப்பையன்னு நினச்சா ஒரு அடி அடித்தான், போட்டு தள்ளிட்டேன். இப்படிலாம் இவன் நம்மளோட வெப்பனையே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கான். எங்கே அடிக்கிறாங்க. இவனும் ஷூரிக்கன் வீசுகிறான். சுற்று போட்டிலேருந்தே தப்பிச்சு திருப்பி சுற்று போடுறதுலே வாங்கிட்டேன் அடி. திருப்பி நம்ம ஒரு சுற்று போட்டு அவனுக்கு பாதி ஹெல்த்தை குறைச்சாச்சு. எனக்கு ஏன் குறையலைன்னா, நான் எல்லாமே அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான், நான் ஷூரிக்கன் போட்டேன், தப்பிச்சிட்டாங்க. திருப்பி அடிக்கிறாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் போட்டு தள்ளிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ரவுண்ட் 4. இதில் அடிக்கிறான். அடிக்கிறான் இல்லை, நல்லாவே அடிக்கிறான். ஆனால் வேஸ்ட். என் முன்னாடி எல்லாருமே வேஸ்ட்டு தான். ஏன்னா நான் ஒரு ஆங்க்ரி ப்ரோ பிளேயர். கொஞ்சம் வாய் வளரிடுச்சு. அப்புறம் எனக்கு தேவையான ஒன்று நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு தேவையானது. ஆளுன்ற பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அடுத்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நம்ம அடிக்கிறோம் மக்களே. எனக்கே பெருமையாக இருக்குது, ஏன்னா நான் தான் ப்ரோ பிளேயர். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன்னா உங்களால் இந்த கேமை விளையாட முடியாது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இவளை பார்த்தா தாங்க எனக்கு வெறியாக வரும். இவளை பார்த்தா இல்லை, இந்த வெப்பனை பார்த்தா. ஏன்னா அவனுங்க குதிச்சு அடிப்பானுங்க. அந்த தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப கடுப்பாக்கும். அந்த இதில் பண்ணுவாளா, போட்டு தள்ளிட்டேன் பண்ணுறதுக்குள்ளே. ரவுண்ட் 7 ஆரம்பித்தாச்சு. நம்ம கூடலாம் ஃபிஸ்ட்டில் சண்டை போட வரான் பாடு பையன். நான்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். இப்படி ஓவராக பேசினா மாட்டிக்கிறேன் மக்களே. ஓவராக அடிக்கிறானுங்க இழுத்து.
என்ன பண்ணுறதுன்னு தெரிலாங்க. பாருங்கள், பாதி ஹெல்த்தை குறைக்கிறான். ஃபிஸ்ட்டை வச்சே அடிக்கிறாங்க நம்மளெல்லாம். என்னோடய கோவத்தை இவன் பார்க்குறான். பார்த்தானா அப்புறம் பாருங்கள், அவ்வளோதான். ஏன் இப்போ பொறுமையாக அடிச்சுட்டு இருக்கேன்னா, ஏன்னா நான் ப்ரோ பிளேயர், எப்போ வேணாலும் ஈஸியாக முடிச்சிடுவேன். அதனால் பொறுமையாக விட்டு கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கோவத்தை பார்க்க விரும்பலை நான். இப்போ இவன்கிட்ட கோவத்தை காமிச்சேன்னா அப்புறம் என்ன ஆகுனே தெரியாது. என்னங்க அடிக்கவே முடியலை, குரங்கு மாதிரி குதிச்சிட்டே இருக்கான். போட்டு தள்ளிட்டேன் குரங்கனை ஒரு வழியாக முடிச்சாச்சு. ரவுண்ட் 8. இந்த வெப்பனையும் பிடிக்காது, இவனையும் பிடிக்காது, ஓவராக அடிப்பானுங்க. என் கோவத்தை இவன்ட்டெல்லாம் காமிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவன்கிட்ட தோற்று போயிட்டா தோற்றுருவேன். இருக்கிற ஹெல்த்துக்கு அவ்வளோதான். பார்ப்போம் ஜெயிக்க முடியுதான்ட்டு. சுற்று போட்டேன், அதிலேருந்து தப்பிச்சிட்டான். ஷூரிக்கன் போட்டேன், அதுலேயும் தப்பிச்சிட்டான். என்னால் இந்த ரவுண்டு கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அவ்வளோ ஹெல்த்தை குறைச்சிட்டான். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ட் கீழே குமியிலன்னா இந்நேரத்துக்கு அடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இந்த மூதாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது, வெறியாக்கும். ஒரு உதையிலே நம்மளை முதிச்சிட்டான். அடுத்து வெறியாக்குவானுங்க இவ்வளோ ஆசுன்னு போட்டு 5. அடுத்து காசு எவ்வளோன்னு தெரியல, பார்க்கல. இப்போ இவன் வேறு சும்மா வரான் லாகின் பண்ணுங்கன்ட்டு. நான் இப்போதைக்கு லாகின் பண்ண முடியாது, வெயிட் பண்ணுங்கள் வரேன். ஆட் கேட்பானுங்க. வந்துட்டேன். ஜுவல் லாக்கில் இருக்குது. இப்போ தான் ஆடி முடித்தேன். ஹெர்மிட் டச் போய் தோட்டத்து வரலாம். ஹெர்மிட், நான் உன்கிட்ட தோக்க போகிறேன் ஹெர்மிட். இந்த கிழமை ஓவராக பண்ணுவான் மக்களே. ஹெர்மிட் இப்போ நம்ம ஹெர்மிட் கூட ஃபைட் ஆரம்பிக்க போகுது. ஃபைட் பண்ணாலே 2 அடி தான், காலால் அடித்தான், அவ்வளோதான். நான் அவனை ஒரு அடி கூட அடிக்கிறேன். அசிங்கமாக இருக்குது, நான் ஒரு ப்ரோ பிளேயருன்னு சொல்லிக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைத்தீங்களா? ஐ எம் அ ப்ரோ பிளேயர். நான் அப்போ அழுவலை, சும்மா நடித்தேன். அப்போ தான் அவனை அடிக்க கொஞ்சம் சான்சஸ் கிடைக்கும். பாவம், அப்படியே அவனுக்கு கொஞ்சம் தாத்தான்ற பாவம் வரும்ல, அது அப்படியே பாவமாக இருக்கும்போது நான் கொஞ்சம் கேப்பில் அடித்தேன். ஆனால் அவனுக்கு ஒரு ஹெல்த் கூட குறையலை. எனக்கு பார்த்திங்களா எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்ட்டு. அதுதாங்க எனக்கு கவலையாக இருக்குது. எங்கள் தாத்தான்ற பாசமே இல்லாமல் அடிக்கிறாங்க. போச்சு, அவ்வளோதான், வெளியே போக வேண்டியதுதான். ரவுண்ட் 3 இருக்குது, பாஸ் கூடலாம் மறந்துட்டேன். அடி 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 உடச்சிட்டான். உதச்சதுக்கு எவ்வளோ போயிடுச்சு பார்த்தீங்களா? நான் அடித்ததுக்கு ஒன்றும் போல், அவன் உதச்சதுக்கு அவ்வளோ போயிடுச்சு. மேஜிக் பவர் அவ்வளோதான், போட்டு தள்ளிட்டான். மேஜிக் இல்லைன்னா நீலாம் ஒரு கிழவன் தான், புரியுதா ஹெர்மெட்? 50 ரூபா நினைக்கிறேன். ஷேடோ ஃபைட். இவன் வேறு அடிக்கடி வந்துடுறான் மக்களே, வெயிட் பண்ணுங்கள் வரேன். இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. லாகின்னு கேட்குறானுங்க. டோர்னமெண்ட் இம்பாசிபிள். இது வேணால் டியூல் லாக் ஆகிருச்சு. வெப்பன் அப்கிரேடு பண்ணலான்னு பார்த்தா, வெப்பன் அப்கிரேடு பண்ணுறதுக்கு ஃபுல்லாக யூஆர்எம்ஏ, ஆமாம் இவ தான் வெப்பனுக்கு ஃபுல் அப்கிரேடில் இருக்குது. ஆர்மர் பார்ப்போம், எல்லாமே ஃபுல் அப்கிரேடில் இருக்குது. இது 13,000 போட்டு அப்கிரேட் பண்ணுறது வேஸ்ட்டு. இது ஹெர்மிட்டை அன்லாக் பண்ணணும். ஒன்றுமே இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது, புரியுதா மக்களே? ஸோ என்ன பண்ணலாம் தெரியல. நான் ஒரு லூஸ் மாதிரி தான் பேசுவேன், கண்டுக்காதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ டாட்டா, குட் பை மக்களே. ஏன் டாட்டா குட் பை சொல்லிட்டு இன்னும் வெளியே போகாமல் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? தெரியல. சரி, டாட்டா குட் பை, போயிட்டு வரேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.